ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புது வருட துவக்க நாளான இன்னையிலிருந்து நாமளும் உண்டியல் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. நம்மளோட உண்டியல் சேலஞ்சோட முதல் நாளும் இன்னைக்கு தான். என்னோட டார்கெட் என்னென்னா, ஒவ்வொரு மாதமும் தவறாமல் ஒரு நாள் கூட விடாமல் உண்டியலில் அமௌண்ட் போட்டுகிட்டே வரணும். இந்த இயர் எண்டில் அமௌண்ட்டை பல்காக எடுத்து அதை எதுலையாவது உருப்படியாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தாங்க. அது எப்படி ஒரு நாள் கூட தவறாமல் போடுறது அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம கையில் அமௌண்ட் இல்லாத போது உண்டியலில் எப்படி போடுறது அப்படின்லாம் யோசிக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம உண்டியல் சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கணும். நான் கடந்த 2 மாதமாக இப்படி தான் இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி தான் ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணிகிட்டே வரேன். நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. நீங்களும் அதனால் கண்டிப்பாக தவறாமல் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அந்த டிப்பு என்னென்னா அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பாக்ஸ் அப்படின்றது தாங்க. நம்ம உண்டியல் சேலஞ்சே எதுக்குங்க பண்ணுறோம்? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு பயனுள்ளதாக ஏதாவது ஒரு வாங்கிறதுக்கு, கோல்டு காயினோ இல்லை வேறு ஏதாவது வாங்கிறதுக்காக தானே. அப்போ நம்ம சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டை எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதே தாங்க, அந்த கான்செப்ட் தான் இதுலேயும். நீங்கள் உண்டியல் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுற ஒவ்வொரு மாதத்துக்கு முன்னாடியும் ஒரு 50 ருபீஸ் ஆர் 100 ருபீஸ் அதை காயினாக மாற்றி ஒரு பாக்ஸில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அந்த பாக்ஸோட பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பாக்ஸு. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம உண்டியலில் டெய்லி அமௌண்ட் போட்டுகிட்டே வரோம் இல்லையா? எப்போயாவது நம்மளால் போட முடியாத சுச்சுவேஷன், அதாவது நம்ம கையில் காசு இல்லாத பட்சத்தில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாக்ஸிலேருந்து 10 ரூபாயோ அல்லது 20 ரூபாயோ எடுத்து நீங்கள் அந்த நாளைக்கு உண்டியலில் போட்டுறணுங்க. இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அது ஃபாலோ பண்ணணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதை ஒரு ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நம்ம ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரும்போது தான் நம்ம என்னைக்காவது விட்டுட்டோம்னாலும் இந்த நாளில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்றது தெரியும். ஃப்யூச்சரில் நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்ம சேவிங்ஸ் இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அந்த நோட்டில் 2 பக்கமும் ஒரே சைடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 14 காலம்ஸ் போட்டுக்கோங்க ஒரு பேஜில். அடுத்த பேஜிலும் 14 காலம்ஸ் போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடில் டேட்டு 31 டேஸையும் எழுதிக்கோங்க. அந்த 14 காலம்ஸ்லேயும் 1 to 10 ருபீஸ், 11 to 20 ருபீஸ், அது போல் 50 வரலும் எழுதிக்கோங்க. அடுத்தது 101 to 150 ருபீஸ், 151 to 200 ருபீஸ், இது போல் 500 வரலும் எழுதிட்டு வாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டே இல்லையா? அதுவும் இன்றைக்கி ஸ்பெஷல் டே, நியூ இயர் இல்லையா? அதுக்காக எனக்கு கிடைச்ச அமௌண்ட் 200. நான் அந்த 200 மட்டும் போட போகிறதில்ல, சம்திங் கொஞ்சம் சேர்த்து தான் போட போகிறேன். அதனால் 201 to 250 ருபீஸில் நான் டிக் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படி பர்டிகுலர் அமௌண்ட்டை நான் சொல்லலை அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நான் இவ்வளோ தான், அதாவது 35 ரூபா சேமிக்கிறேன், 205 ரூபா சேமிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டா அதில் சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா? அது நம்ம மந்த் எண்டில் பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் போயிடும். அது இல்லாமல் நம்ம பர்டிகுலர் அமௌண்ட்டை நம்ம அதை நோட் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு எமர்ஜென்சி செலவுனா அதை நம்ம கவுண்ட் பண்ணிப்போம். நம்மளும் கம்முன்னு இருக்க மாட்டோம். எவ்வளோ ருபீஸ் சேர்த்துருக்கோம் அப்படின்ற ஆர்வத்தில் அதை கவுண்ட் பண்ணிடுவோம். அப்போ செலவு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் அங்கே இருக்குது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது இல்லையா? அதனால் மெயின் அமௌண்ட்டை நான் சொல்லிட்டேன். அது கூட கொஞ்சம் சேர்த்து தான் நான் போடுவேன். அதை நம்ம கால்குலேட் பண்ண வேணாம். 200+ அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்ம உண்டியல் சேலஞ்சோட முக்கியமான 4 பொருள் இதுதாங்க. உண்டியல் பென் எடுத்துக்கோங்க, தென் நோட் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொன்ன மாதிரி ரெக்கார்டாக காலமை ஸ்ப்ளிட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை எழுதி, நீங்கள் இன்றைக்கி நியூ இயருக்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ அதை உண்டியல் போட்டு அதை டிக் பண்ணிக்கோங்க. அமௌண்ட்டு கண்டிப்பாக எழுத வேணாங்க. அந்த ரேஞ்சில் என்ன டேட்டு அப்படின்றதில் டிக் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேவ் பண்ணிகிட்டே வாங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மந்த் எண்டில் அதை உருப்படியாக உண்டியல்லே இருக்காமல் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி லாபம் வரும் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் சேமிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஒரு தம் சைன் மட்டும் போடுங்க. அமௌண்ட்டு போட வேண்டாம். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்ற பழமொழி ரொம்பவே எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்றதுக்கு பதிலாக நான் ஏதாவது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது ரொம்பவே பெட்டர் இல்லையா? அதனால் இந்த நியூ இயரில் இருந்து நீங்கள் எதாவது சேமிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த உண்டியல் சேலஞ்சு நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். அதுவும்
இல்லாத போதும் ஈஸியாக பண்ணணும் எப்படி அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒன்றுமே சேமிக்கலை, இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றதுக்கு பதிலாக நான் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணல, இனிமே நான் சேமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது பெட்டர் இல்லையா? அதனால் சேவிங்ஸ் அப்படின்னு பண்ணுறதே ஒரு நல்ல விஷயங்க. அதை நீங்களும் தொடர்ந்து செய்யுங்க என் கூட சேர்ந்து. ஏன்னா நம்ம தனியாக சேமிக்கும் போது ஒரு தொய்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதுவே இன்னொருத்தவங்களை பார்த்து நம்ம சேமிக்கும் போது நம்மளும் அதிகப்படியாக சேமிப்போம். நாம் அதை ஃபாலோவும் பண்ணுவோம். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தது, இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு சின்ன லைக் மட்டும் பண்ணுங்க. உண்டியல் சேமிப்பில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.